சார் ஒரு பிரச்சனை நடந்தா அது விசாரணை பண்றது டிஎஸ்பி தலைமையில. இப்போ இந்த கரூர் பிரச்சனையை விசாரணை பண்றாரு டிஎஸ்பி, ஜஸ்ட் காவல்துறை விசாரணை. ஆனா ஒரு டிஎஸ்பி வந்து விசாரணை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வன் செய்தியாளர்களை சந்திச்சு அவருக்கு டைரக்ஷன் கொடுக்குறாரு. இப்படிதான் நடந்தது. சீஃப் செக்ரட்டரி, அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி அமுதா மேடமும் கூட இருக்காங்க. அவங்க சோ இது வந்து விசாரணையை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணாதா சார் ஒரு டிஎஸ்பி? அப்ப என்ன டிஎஸ்பி நினைப்பாரு, ஓ இவங்க சொல்றதுதான் நம்ம பண்ணணுமோ அப்படின்னு நினைக்க மாட்டாரா சார்? இது கரெக்டா சார்? செய்தியாளர்களை சந்திச்சு ஒரு பிரச்சனையை போய் இவங்க விளக்கம் கொடுக்கறது விசாரணை நடக்கும்போது. இன்னொரு பெரிய அதிசயம் நடந்திருக்கு. என்னன்னா, அருணா ஜெகதீசன் நீதியரசர் வந்து விசாரிக்கிறாங்க. பின்னாடி போலீஸ்காரன் பாத்தீங்களா அந்த வீடியோவை, மிரட்டுறான், சொல்லாத, தொலைச்சிருவேன், அடிச்சிருவேன். அப்போ இங்க சட்டம் ஒழுங்கே இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்போ ஆந்திராவிலிருந்து வந்து தாயும் மகளையும் திருவண்ணாமலையில 2 காவலர்கள் கற்பழிச்சு அவங்கள சஸ்பெண்ட் டிஸ்மிஸே பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு காவல்துறையினுடைய ஈரல் கெட்டழிந்து போயிடுச்சு. இதை கருணாநிதி ஒரு காலத்தில் சொன்னார். ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்பு காவல்துறையுடைய ஈரல் கெட்டு விட்டது. நீங்க இந்த டேவிட்சன் ஆசீர்வாதத்தால் உத்தரவின் மேல் கொல்லப்பட்ட அஜித் குமார் இன்னைக்கு வரைக்கும் நியாயமே கிடைக்கலையே. அவர் எப்படி ஏடிஜிபியை தொடர்றார்? நிகிதா மீது இன்றைக்கு வரைக்கும் வழக்கே பதிவு செய்யல. காரணம், இவர் கமிஷனராக இருந்த பொழுது நிகிதா சமைச்சு சாப்பாடு எடுத்துட்டு போகுமா.